Namaskaram. In your proverb, you are strong when you know your weakness. Beautiful. ரொம்ப 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 கரெக்ட். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் அதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வீக்னஸ் அப்படிங்கிறது மன ரீதியாக சொல்லலாம், உடல் ரீதியாகவும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மன ரீதியாக அப்படிங்கும்போது அது எமோஷனல்ஸ். மன ரீதியாக அப்படிங்கும்போது என்னென்னா இட் இஸ் சம்வேர் நம்ம என்னோடய வீக்னஸே என்ன தெரியுமா, டக்குன்னு யாராவது ரொம்ப புகழ்ந்துட்டா அப்படியே நான் அவகிட்ட நமஸ்காரம் பண்ணிவிடுவேன். அவள் நல்லவாளா கெட்டவாளா, இல்லை நிஜமாவே அவள் புகழறாளா, இல்லை வெளி வேஷத்துக்கு புகழறாளா எனக்கு தெரியாது. ஸோ அது ஒரு எமோஷ்னல் அட்டாக் இருக்கும்போது அவள் அதில் மயங்கிடுவாள். சில பேர் டக்குன்னு கோவம் வந்துடும். அது ஒரு வீக்னஸ். அவளோட வீக்னஸ் என்னென்னா ரொம்ப நல்லவா, ஆனால் வீக்னஸ் என்னென்னா கோவப்படுறா, இல்லைன்னா படக்குன்னு ஒருத்தரை தூக்கி போட்டு பேசுறது. இதெல்லாம் மன ரீதியான எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸ். அந்த வீக்னஸ் இதெல்லாம் உன்னோடது தெரிஞ்சா, ஐயோ நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம கோவப்படுறதுனால நம்ம பல பாதிப்பு நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா யூ ஆர் ஸ்ட்ராங். சந்தேகம் இல்லைல்ல? இது மன ரீதியா. உடல் ரீதியா ரொம்ப என்னால் ஓட முடியாது, எனக்கு அவ்வளோ பலம் கிடையாது, தாக்கத்து அதாவது ஸ்ட்ரென்த்து கிடையாது, ஸ்டாமினா கிடையாது அப்படின்னு உடல் ரீதியா. ஸோ இந்த உடல் ரீதியாக இருக்கும்போது அப்போ என்ன ஆகுது, நமக்கு இந்த இடத்துல நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கு இல்லை இந்த மாதிரி ஒரு உணவு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இல்லை இது எனக்கான உணவு, எனக்கு இந்த உணவு எனக்கு சூட்டபிள், இந்த உணவு எனக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணேன்னா எஸ் யூ ஆர் ஸ்ட்ராங். கொஞ்சம் நல்லா அழகாக யோசனை பண்ணி பாருங்கள். இந்த வீக்னஸ் அப்படிங்கிறது ஜென்ரலைஸாக சொல்லாமல் மன ரீதியான இருக்கக்கூடிய வீக்னஸும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய வீக்னஸும் கண்டிப்பாக நம்ம ஓவர் கம் பண்ணலாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்க, இந்த ரேக்கியாக இருக்கட்டும், முத்ராஸ்லாம் பார்த்தேன்னா எஸ் ஐ கேன் வவுச்சுங்க. நீங்கள் இந்த முத்ராஸ்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணி அந்த பிரயோகம் பண்ணி புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணினேன்னா எஸ் இது எல்லாத்துலேயுமே யூ கேன் ஓவர் கம். மன ரீதியானாலும் சரி, உடல் ரீதியானாலும் சரி, டெஃபினட்டாக யூ கேன் ஓவர் கம். மெடிடேஷனும் அப்படி தான். மெடிடேஷன்லாம் கரெக்டாக ஒன்றத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த ஒன்றத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த வீக்னஸ்லாம் அப்படியே துண்டாக போயிடும், வராது. ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன ஆகுது, யூ ஆர் சேனலைசிங் ஆல் யுவர் தாட்ஸ். அந்த தாட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நீங்கள் சேனலைஸ் பண்ணி அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அப்போது கண்டிப்பாக அந்த டைவர்ஷன், அந்த ஒரு அது துணி காய போட்டிருக்கேனே, அடுப்பில் பாலை வச்சுருக்கேனே அப்படிலாம் இருக்காது. ஒரே இதில் ராம் 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 ராம்னா அந்த ராம்ரே இருக்கும். இல்லை ஒரு ட்ரீம் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோன்னா அதுலேயே இந்த ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ மேனிஃபெஸ்டேஷன் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா, வீடு வாங்கியாச்சு, இது என்னோடய ரூமு, இந்த கலர் பெயிண்ட் அடிக்க போகிறேன், இந்த இடத்துல சாமான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸில் தான் போகும். அந்த நேரத்தில் போய் பாலை வச்சுருக்கேனே அடுப்பில், வெளியில் மழை பெய்கிற மாதிரி இருக்கு, இவா வருவாளோ அவா வருவாளோ, கதவை தப்ப, இதெல்லாம் வராது உங்களுக்கு. இந்த மெடிடேஷன்லாம் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக ஃபோக்கஸ் வருங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் இதுக்காகவே உங்களோட வீக்னஸை என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் யூ ஹவ் டு ஓவர் கம் இட். எல்லாருக்கும் உண்டுங்க, எல்லாருக்கும் உண்டு. ஒரு பூமி அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் எடுத்துட்டேன்னா நல்ல செடி, நல்ல புல், வேண்டாத புல் இதெல்லாம் வருது சகஜம். நம்ம யூ ஹவ் டு சூஸ். இந்த புல் நமக்கானது, இந்த செடி நமக்கு உபயோகித்து அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ காரணம் கர்த்தா. ஸோ எல்லாமே உலகத்தில் இருக்குங்க. இதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் பை காட் ஆல்மைட்டி. ஸோ எல்லாமே இருக்குது. நம்ம தான் சூஸ் பண்ணணும் எதை நமக்கு ரைட்டு, எதை நம்ம எப்போ கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் இப்படிங்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணணுங்க. நிஜமாவே இந்த வீக்னஸ்ஸு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த என்ன உங்களோட வீக்னஸ் என்ன. இப்போ நிறைய பேர் வீக்னஸ்னால் நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறா அப்படின்னா, என்னால் மலை ஏற முடியாது அது வீக்னஸ் அப்படின்னு நினச்சிக்கிறா. அது கிடையாது. மலை ஏற முடியாதுங்கிறதுனா அது ஒரு வீக்னஸ் கிடையாது. எல்லாராலையும் மலை ஏறவோ, இல்லைன்னா ட்ராயிங் வரையவோ, இல்லைன்னா 100 பேருக்கு சமைக்கவோ எல்லாராலையும் முடியாது. அது இட் வில் நாட் கமிட் டு தி வீக்னஸ் கேட்டகரி.
அவள் வீக், இதை வச்சு யூ கான் சே அவள் வீக் அப்படின்னு சொல்ல முடியாது. வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியாக அவளால் சில உபாதைகள் இருக்கும். டக்குன்னு ஒரு லெவலுக்கு ஏறி போனான்னா மூச்சு வாங்கும், முட்டி வலி வரும், அந்த மாதிரி உடல் ரீதியாக இருக்கக்கூடியதுனால ஸோ தே வில் நாட் கம் இன் டு தி வீக்னஸ் கேட்டகிரி. அப்போது அந்த மாதிரி சில நேரங்களில் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் இந்த மாதிரி முத்ராஸ்லாம் நம்ம பண்ணும்போது என்னென்னா எஸ் மவுண்டனே ஏறிட்டு வரலாங்க. இந்த முத்ராஸ்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு மவுண்டன்ஸ் ஏற முடியாது, இந்த மாதிரி ரஃப்பான இதெல்லாம் ஸ்டெப்ஸ் இல்லாமல் பிடிமானம்லாம் இல்லாமல் ஏற முடியாதுன்னு சொல்லவா கூட இந்த முத்ராஸ்லாம் பிரயோகம் பண்ணி 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 உடம்பு எப்படி ஈஸியாக தெரியுமா, ஃப்ளெக்சிபிளாக தே கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கம். அங்கே இன்னும் மேலே மேலே போகும்போது ஆக்சிஜன் கூட இருக்காது. அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா சப்ஸ்டியூட் கொடுக்குங்க. அந்த அளவு விஷயங்கள் முத்ராஸில் இருக்குது. அதை நம்ம ஒன்று அழகாக பிரயோகம் பண்ணணும். எந்தெந்த முத்ராஸ் நம்ம பிரயோகம் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணும்போது எஸ் மவுண்டன் முடியாதுன்னு சொல்லவா கூட ஏற முடியும். ஸோ நிறைய பேர் வந்து பயந்துக்கிறான். அது வந்து அந்த கேட்டகிரி வந்து பயம்னு வரும். ஐயோ என்னால் மலை ஏற முடியாதுப்பா பயம்ப்பா அப்படி, அந்த பயத்தோட கேட்டகிரியை வழியே வீக்னஸோட கேட்டகிரி கிடையாது. திடீர்னு வந்து 100 பேருக்கு சமைச்சு கொடு அப்படின்னா அது பயம் அவளுக்கு, அது வீக்னஸ் கிடையாது. பட் அவள் பண்ண முடியும். எப்படி அவள் மனசில் அந்த தைரியம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் இல்லை யாருன்னா 500 பேர் வந்தால் கூட தே கேன் டூ. அந்த டிட்டர்மினேஷன், அந்த ஃபோக்கஸ், இதெல்லாம் நீங்கள் இந்த மெடிடேஷன்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா எஸ் இம்பாசிபிள் சொன்னதை கூட பாசிபிளாக பண்ண முடியும். ஸோ எல்லாமே எவ்ரிதிங் இஸ் இன் வித் யூ, உங்ககிட்ட தான் இருக்குது, வெளியில் எங்கேயும் கிடையாது, வெளியில் எந்த காலேஜ்லேயும் எந்த ஸ்கூல்லையும் கிடையாது. எல்லாமே உங்களுக்குள்ள கடவுள் கொடுத்துருக்கார். அதை நீங்கள் தேடி அலைஞ்சு அதை எடுத்துக்கணும், அந்த சுவிட்சை நீங்கள் போடணும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுட்டேன்னா ஆல்வேஸ் யூ ஆர் ஸ்ட்ராங், அதில் சந்தேகமே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமௌங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.